T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சேப்பாக்கம் மைதானத்துக்கு சென்ற ரசிகர்களிடம் இருந்து விசில் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் விளக்கம் அளித்திருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்திருக்கிறோம். சேப்பாக்கம் மைதானத்தில் விசிலுக்கு தடையா என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் BCCI மற்றும் ICCக்கும் விசில் தடைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அஜய் வழங்க நாம் கேட்கலாம். அஜய், தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடைபெற்று வரக்கூடிய T20 உலகக்கோப்பை தொடர், அதாவது நேற்றைய தினம் நியூசிலாந்தும் ஆப்கானிஸ்தான் அணியும் விளையாடியது. இந்த போட்டியில் ரசிகர்கள் விசில் எடுத்து செல்ல காவல்துறையினர் தடை விதித்ததாக சமூக வலைதளங்களிலே கருத்துக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சில இடங்களில் காவல்துறையினர் இருக்கக்கூடிய உள்ளே வரக்கூடிய ரசிகர்களுக்கு முழுவதுமாக பரிசோதனை செய்த போது அதில் சிலர் வைத்திருந்த விசில்களை பறிமுதல் செய்ததாக தகவல் வெளியானது. இந்த நிலையிலேதான் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களே வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த தடையின் பின்னணியில அரசியல் காரணங்கள் இருப்பதாக சமூக வலைதளங்கள் இருந்தன. நடிகர் விஜய் தலைமையிலான இந்த டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியிருந்தது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த சின்னம் மக்கள் மத்தியிலே பிரபலப்படுத்துவதை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சமூக வலைதளங்கள்ல பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டியிருந்தனர். அந்த வகையிலே தான் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல அதே போன்று சென்னை சேப்பாக்கம் மைதானம் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் மைதானமும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய தொகுதி என்பதனால இந்த விவகாரம் அரசியலில் கூடுதல் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த விவகாரத்திற்கு ஒரு விளக்கம் அளிக்கும் வகையிலே தான் TNCA தரப்பில் ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்களும் BCCIயும் ICCயும் விசிலுக்கு எந்தவித தடையும் விதிக்கவில்லை. அதே சமயம் ICC தொடர்களில் வீரர்களின் கவனத்தை சிதைக்கும் வகையில இசைக்கருவிகளுக்கு தடை விதிப்பது என்பது எப்பொழுதுமே வழக்கமாக ஒன்றாக இருக்கும் என்றும் ஒரு தரப்பினர் தகவலை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக விசிலுக்கு நாங்கள் எந்த தடையும் விதிக்கவில்லை என்றும் BCCIயும் ICC அதாவது TNCA தரப்பில் விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறையினர் தான் இதற்கு தடையை கொடுத்தார்கள் என்று எங்களுக்கு தகவல் வந்தது என்று TNCA தரப்பில் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் நாமும் காவல்துறையின் தரப்பில் கேட்டோம், அவர்களும் நாங்கள் இந்த தடையும் விதிக்கவில்லை என்று சிலரும் காவல்துறையினரும் சொல்கிறார்கள். காவல்துறை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இந்த நிலையிலே தான் இந்த விவகாரத்திற்கு TNCA தரப்பில் விளக்கமானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. BCCI ICCI தரப்பிலிருந்தும் TNCA நாங்களும் இதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை, காவல்துறையினர் தான் இதற்கு தடை விதித்தார்கள் என்ற தகவல் தரப்பு இருக்கின்றது. குறிப்பாக வரவிருக்கக்கூடிய IPL விசில் போடு என்ற முழக்கத்தோடு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெளியாகும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அஜய்.